பிக் பாஸ் சீசன் 8ல் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் ரயானுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா? அதே நேரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் உண்மையாகவே ரயான் சீட்டிங் பண்ணிட்டு தான் விளையாண்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ரயான் பயங்கரமாக அடித்து தூள் கிளப்பி விளையாண்டுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ரயானுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணார்? ரெட் கார்டு கொடுக்குறதுக்குலாம் பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிள் இருக்குது. சொல்லப்போனால் ரயான் அப்படிங்கிறவர் கடந்த ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடியே ஓட்டிங்லாம் ரொம்ப கம்மியாகி எப்போ வெளில போயிருக்க வேண்டியவர். ஆனால் இவரை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானதால தான் ரயான் இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வளம் வந்துட்டுருக்காரு. அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் அவர் விளையாண்ட விதம் பல பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் நானும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருப்பதில் பெருமை அப்படிங்கிற மாதிரி முதல் பெருமையை இப்போ ரயான் வாங்கியிருக்காரு. ஆனால் அதே ரயான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் டிடிஎஃப்ல என்னென்ன விஷயங்களை அவர் ஃப்ராடு பண்ணியிருக்காரு, சீட்டிங் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே பல குற்றச்சாட்டை வைக்கிற விதமாக எக்கச்சக்கமான வீடியோஸ் குறும்படங்களாக வெளிவந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே ரயான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஜார் டாஸ்கில் கையை வச்சு தடுத்து மறுபடியும் ஜாரை பழைய இடத்துல வச்சது, அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட 10வது டாஸ்க் அந்த கிளாக் டாஸ்கில் தன்னோட காலை பயன்படுத்தி அந்த பாலை அந்த குழிக்குள்ளே உழ வச்சதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் சீட் பண்ணி தான் கேமை விளையாண்டிங்க, உண்மையாகவே உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், முடிஞ்சால் ரெட் கார்டு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பண்ணுவாங்க. ஏன்னா ரயானை பொறுத்த வரைக்கும் மற்ற போட்டியாளர்களை விட இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு வீக்கான பிளேயர் தான். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வச்சு அதில் அவர் வின் பண்ண வைக்கிறது மூலயமாவும் அதை வீக்கெண்டில் கொடுக்கறது மூலயமாவும் ஷோ ஒரு பக்கம் ஹைப் ஆகும். ஆனால் அதே ஷோ டிடிஎஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புனா யோசிச்சு பாருங்கள். சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் இந்த ஷோவோட டிஆர்பி அப்படிங்கிறது எங்கேயோ போயிடும். எண்ட் ஆஃப் த டேல இது ஒரு ஷோவாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் பிபி கிரியேட்டிவ் டீம் என்ன விஷயத்தை வேணால் மாற்றலாம். அது எல்லாமே அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. ரெட் கார்டு கொடுக்கறது அவரை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் உண்மையாகவே அவர் வின் பண்ணியிருந்தாலும் அது அவர்கிட்ட பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவர்கிட்ட 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஜார் டாஸ்கில் அவர் ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதில் 4 பாயிண்ட் அவர் வாங்கியிருந்தார். அந்த 4 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணாலும் மீதி 17 பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. முத்துக்கிட்ட 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியுமே ஒரு பாயிண்ட் லீடிங்கில் தான் இருக்கார். அது மூலயமா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ரயான் தான் வின்னர் அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸோட இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட ரிவீல் பண்ண போகிறாங்க. இல்லைனா இன்னொரு பக்கம் அவரை எலிமினேட் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்ப போகிறாங்களா? இது ரெண்டுத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.